நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யார் உங்க கூட இல்லைனாலும் சரி, யார் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களா இல்லைனாலும் சரி, பயப்படாதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களோட இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின இயேசு கிறிஸ்து அவர் உங்களோட இருக்கிறார். வானத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின அகிலாண்ட ஈஸ்வரராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்க கூட இருக்கிறார். யாரு இல்லைனாலும் பரவாயில்லங்க, அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் அவங்க உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு ஒரு யுத்தம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பயப்படாதீங்க. யுத்தம்னே நமக்கு ரொம்ப பயம் வருது பாருங்க. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. யுத்தங்களை அவர்கள் செய்வார்கள், உனக்கு விரோதமாக அவங்க யுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிறைய நேரம் ஜெபிப்பது உண்டு, ஆண்டவரே எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, ஆண்டவரே எனக்கு வியாதியே வரக்கூடாது, ஆண்டவரே எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையே வரக்கூடாதுன்னு நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் பாருங்க, இக்கட்டான சூழ்நிலையிலையும் வியாதியின் பலவீனத்திலையும் வேதனையிலையும் சில விதமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் நம்ம அனுப்புவார். அப்ப நமக்கு என்னன்னா, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கலையா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம்னு சொல்லி நம்ம நிறைய கேள்வி கேட்போம். ஆனா கர்த்தர் ஏன் அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாகவும், அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளாகவும், அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குள்ளாகவும் தேவன் நடத்துகிறார் என்றால், அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம், நம்ம அதை எப்படி மேற்கொள்றோம், அந்த நேரத்துல நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் விரும்புகிற விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா, நம்முடைய மன பக்குவம் எப்படி இருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வளர்ந்திருக்கிறோம், வியாதிகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது அவைகளை நாம் எப்படி சகித்து கொண்டு விசுவாசத்தை காத்துக் கொள்கிறோம் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்துதான் நமக்கு அவர் உதவி செய்கிறார். நம்முடைய இருதயத்தின் பக்குவம், நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை அவர் பார்த்து நமக்கு உதவி செய்கிறார். அந்த நேரத்துல தான் தேவனுடைய வல்லமை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவருடைய பலம் எப்படிப்பட்டது, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவருடைய செயலின் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் பார்க்க முடியும் என்பதற்காக சில அனுபவங்களுக்குள்ளாக தேவன் நடத்துவார். அதனால நீங்க பயப்படாதீங்க. யுத்தங்கள் வந்தாலும் யுத்தங்களை செய்கிறவர் அவர். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்க போராட வேண்டாம், நீங்க போட்டு மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்க வேண்டாம். அது அப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது ஏது பண்றது அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். சக்சஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்க சத்துருக்கு ஃபெயிலியர்ஸ் லைஃப், ஆனா உங்களுக்கு விக்டரிஸ் லைஃப். நீங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சத்ரு உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான் தான், ஆனால் அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆமென் பெரிய மகத்துவத்தை செய்யக்கூடிய தேவன் அவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவர் சொல்றாரு, அவங்க உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, நீ அவர்களை மேற்கொள்ளுவாய். ஆமென். நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. எதையும் குறிச்சு ரொம்ப ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில போறோமே, இது எப்படி ஆகி முடியும், இது நமக்கு ஃபேவரா இருக்குமா, இல்ல நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா, நஷ்டத்தை கொடுக்குமா, அப்படிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஜெயம் உங்களுக்கு தான், அற்புதம் உங்களுக்கு தான், அதிசயம் உங்களுக்கு தான். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால நீ எப்படி தோற்று போக முடியும்? மற்றவங்க சொல்லுவாங்க நீ தோற்று போயிட்டேன்னு, ஆனா நான் தோல்விக்குள்ளாக ஜெயத்தை வைத்திருக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுக்கு அவங்க சகோதரர்கள் செஞ்சதுக்கு எல்லாம் கர்த்தர் ஒத்து போனாரே, எதையுமே எதிர்த்து நிக்கலையே. குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, தூக்கி போட முடியாம கர்த்தர் தடுத்தாரா? விற்று போட்டாங்க, விற்க விடாம தடுத்தாரா? ஆமே பாருங்க, என்னெல்லாம் அவங்க எத்தனை பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் கர்த்தர் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுக்க கர்த்தர் மாத்திரம் விட்டு கொடுக்கவில்லை. யோசேப்பும் தன்னை தேவனுடைய திட்டத்துக்கு என்று ஒப்பு கொடுத்த பொழுது அவன் நினைச்சான், நான் தோற்று போயிட்டேன்னு நினைக்கல. அவங்க சகோதரர் நினைச்சாங்க, இவன் தோற்று போயிட்டான், இவன் கனவு எப்படி பழிக்கும். ஆனா
யோசேப்புக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது முற்றுப்புள்ளி அல்ல, அங்கிருந்துதான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் என்று அவன் திடமனதா இருந்த காரியத்தை செஞ்சான் பாருங்க. சகோதரர்லாம் தோற்று போனாங்க. யோசேப்பை கர்த்தர் ஒரு ஜெயமுள்ள ஒரு மனுஷனாக தூக்கி சிங்காசனத்துல வச்சுட்டார். அதனால பொறுமையோட காத்துருங்க. சில குழியின் அனுபவங்கள் வரலாம், சில அவமானம் என்கிற ஒரு சூழ்நிலை வரலாம், கெட்ட பேரை வாங்கலாம். ஆனா நீங்க திடமானதா இருந்து கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார்னு விசுவாசத்தோட இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தந்த உங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. இந்த நாளிலிருந்து நீங்க அநேக அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்களாக. God bless you.